ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கிராமத்து முறையில் செஞ்ச பிதிக்கம்பருப்பு குழம்பு இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நமக்கு அவரைக்காய் கிடைக்கும் மார்க்கெட்டில். இப்போ சீசன் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பருப்பு தனியாக வந்துடும். இதுக்கு பேர் பிதிக்கம்பருப்பு. அதுக்கு மசாலாவுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய், வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாம். நிறைய தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு சூடானதும் அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி இருக்குது. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் என்ன காய் சேர்த்துருக்கேன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இது 2 சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த 2 காய் சேர்த்துட்டு நம்ம பிதிக்கி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்கணும். ஏன்னா நம்ம 2லேருந்து 3 விசில் விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது திக்காகிடும் இந்த குழம்பு. இது அப்படியே நம்ம ஓப்பனில் வச்சு சமைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறதுனாலன்றதுனால தான் குக்கரில் ஈஸியாக சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஓகே, இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு 2 கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு சேர்த்துடக்கூடாது. ஒரு கொட்டை இல்லைனா 2 கொட்டை அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சூடான இட்லிக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பருப்பு வச்சு மட்டன் கூட செய்யலாம். அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.